Daily. Taste the Daily. பாஜக க்ஷீணமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா பயங்கர க்ஷீணமாக இருக்கு. அது இப்போ இருக்க தலைவர்கள் யாராலையும் குணப்படுத்த முடியாது. அந்த நோயை குணப்படுத்தணும்னா அண்ணாமலைன்ற டாக்டர் தான் வரணும். வந்து இறங்கியிருக்காரு. 2 ஆப்ஷன் அவர்கிட்ட கொடுக்கப்படும். ஒன்று வந்து மாநில தலைவராக வாங்க வரேன், நான் சொல்கிற 4 கண்டிஷன். 10 வருஷத்துக்கு என்ன மாற்றக்கூடாது, 5 வருஷத்துக்கு மாற்றக்கூடாது. அண்ணாமலை சொன்னாங்க கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம், இப்போ சேர்க்க தவறிட்டீங்க. நீங்கள் மோடின்ற மனிதர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கார் நாட்டுக்குன்னு தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்கள்லாம் உணர்ந்தாச்சு, வெஸ்ட் பெங்காலே உணர்ந்தாச்சு. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மக்கள் தப்பு இல்லை, உங்கள் தப்பு. பாஜக இருக்க வேணும், அண்ணாமலை இல்லை. அண்ணாமலை இருக்க வேணும் பாஜக. மோடி அமித்ஷா கேட்டாங்களா தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு பாஜகன்னு, மோடி ஆகுதுன்ட்டார். என்ன அப்படி சொல்கிறீங்க? மோடி ஆகுதுங்க. அப்புறம் தான் மத்திய பாஜக முடிச்சுக்கு அண்ணாமலை நம்ம விட்டுமே, கை விட்டுமே, கோட்டை விட்டுமே, வராது வந்த மாமணியை விட்டுமே அப்படின்னு போய் இந்த டூ லேட். இனிமேல் என்ன பண்ண முடியும்? இது அண்ணாமலை நல்லதோ கெட்டதோ பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஒரு தலைவரை உருவெடுத்துட்டார். மக்கள் அவர் பேராதரவு கொடுக்குறாங்க, இதெல்லாம் உண்மை. மக்கள் அவரை வாரி அணைச்சிக்கிறாங்க. இந்த வாட்டி பாஜக தோற்றதுக்கு முதல் காரணம் அண்ணாமலையோட ஆதரவாளர்லாம் ஓட்டு போடல, கட்சிக்காரன் இல்லை, ஆதரவாளர்கள். ஸோ இது என்ன ஆச்சுன்னா அண்ணாமலை என்பது ஒரு ஐகான். அண்ணாமலையால் பாஜக லாபமே தவிர பாஜக அண்ணாமலைக்கு லாபம் இல்லை. அதான் ரியாலிட்டி அந்த ஃபேக்ட் தான். மோடிக்கு எல்லா விஷயம் இன்டெலிஜென்ஸ் வழியாக போய் யார் என்ன டீல் போடுறாங்க, யார் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வாங்குறாங்க, யார் ஆஸ்பத்திரி வாங்குறாங்க, யார் ரியல் எஸ்டேட், எல்லாம் தெரியும். அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா மத்திய அமைச்சர்களுக்கே ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுக்குறாங்க. இப்போது அண்ணாமலை சொல்கிறது பேச்சு கேட்டு கட்சியை வளர்த்து எடுத்து மீட்டெடுத்து. ஏன்னா 18% இருந்த என்டிஏ பாஜக 2-3% தான் இருந்தது. சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் 234 கணக்கு எடுக்கக்கூடாதுங்க, 27 மட்டும் தான் கணக்கு எடுக்கணுங்க, 27 நம்ம ஒன்று ஜெயிச்சது வந்து இப்படி. இந்த கணக்கு வழக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. மக்கள் செல்வாக்கு இழந்துட்டீங்களா? இழந்துட்டீங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேரம் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் என் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறாங்க. இந்த சூழலில் வந்து மாநில தலைவராக வந்து பாஜகவே இப்போ வந்து அண்ணாமலை அவர்களை தாங்குது, நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பரவுது. இது ரூமரா இல்லை இது உண்மையா? சரி, நம்ம கேள்விப்படுற வரைக்கும் பாஜக தமிழ்நாடு க்ஷீணமாக போச்சுங்கிறது ரொம்ப நாளாகவே டெல்லிக்கு தெரியும். அவங்க வந்து அண்ணாமலையை சற்றே விலகிரும் பிள்ளாய் அப்படின்னு ஓரம் வச்சிருக்கா. அதுமாதிரி அதிமுக கூட்டணி தான். அண்ணாமலை படித்து சொன்னாராம், நம்ம தனியாக போட்டிக்கிட்டா 234 ஒரு 50 ஜெயிக்கலாம், 40 ஜெயிக்கலாம் அப்படின்னு. அவங்க கேட்கல. ஏன்னா கூட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர், இந்த திராவிட பாஜக தலைவர்களுக்கெல்லாம் அண்ணாமலை தேர்வில் நம்ம ஏன் ஜெயிக்கணும், எடப்பாடி தேர்வில் ஜெயிக்கலாமா, அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாது. அதனால் வந்து அண்ணாமலையை விலைக்கு வச்சுட்டு இவங்க எடப்பாடியோட டீல் போட்டு பணத்தை கிடத்தை கொடுத்து அதை பண்ணி சீட்டை வாங்கிட்டாங்க. மத்திய பாஜக அது விரும்பல. பட் வேறு வழி இல்லை அவங்களால. என்ன தான் பண்ண முடியும்? ஒரு மாநில பாஜக இந்த மாதிரி நடந்துட்டு அத்தனை பேர் கட்சி விட்டுக்குன்னா யார் கட்சியில் இருக்கிறது பின்னாடி? அது எல்லோரும் துரோகிகளாக இருக்காங்க. ஸோ அவங்க ஒழுங்கி போட விட்டாங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டு மேலே அக்கறையே காட்டல மத்திய பாஜக. அவங்க வெஸ்ட் பெங்காலில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க, ஜெயிச்சிட்டாங்க. மத்திய பாஜக என்ன ஸ்ட்ராங்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் மம்தா பானர்ஜியை விட்டு காமிச்சிட்டாங்க. 15 வருஷம் கொடுங்கால ஆட்சி நடத்தினாங்க, டிக்டேட்டர்ஷிப் நடத்தினாங்க, பெண் ஹிட்லர்ன்ற மாதிரி. அவங்களே பேக் பண்ணி விட்டு காமிச்சிட்டாங்க. இப்போ நடுங்கின்னு உட்காந்துக்கிறாங்க, அந்த மாதிரி இப்போ உள்ளே போகிறேன்னு. அப்படிப்பட்டவங்களையே எதிர்க்கும் பொழுது ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பாஜகவுக்கு பலம் இல்லையா, தைரியம் இல்லையா, வலு இல்லையானா எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா நம்பிக்கை இல்லை. தமிழக பாஜக வச்சு எப்படி ஸ்டாலினை எதிர்க்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாதனால விட்டாங்க. தமிழக பாஜகவிலே ஸ்டாலினை எதிர்க்கக்கூடிய தைரியம் ஒரே ஆளுக்கு ஒன்று, அது அண்ணாமலை தான். ஏன்னா அவர் டீல் போட மாட்டார். இவங்கெல்லாம் டீல் போட்டுரும் மீதி கட்சியெல்லாம். அதான் ஆட்சியில் இல்லாத பொழுதே 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆளுக்கு 500 கோடி 1000 கோடி பண்ணிட்டாங்க. இது மோடிக்கு தெரியும், மோடிக்கு தெரியும். மோடிக்கு எல்லா விஷயம் இன்டெலிஜென்ஸ் வழியாக போய் யார் என்ன டீல் போடுறாங்க, யார் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வாங்குறாங்க, யார் ஆஸ்பத்திரி வாங்குறாங்க, யார் ரியல் எஸ்டேட், எல்லாம் தெரியும். அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா மத்திய அமைச்சர்களுக்கே ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுக்குறாங்க. இவங்க வாங்குறது மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சர்களுக்கு ஒரு எஸ்டேட்டு, ஒரு 500 ஏக்கர் 1000 ஏக்கர்லாம் வாங்கி கொடுக்குறாங்க.
மோடி சொல்கிறார், நீங்கள் கெடுக்கிறது இல்லாமல் அமைச்சர்கள் கெடுக்கிறீங்களே, என்ன அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வருத்தப்படுறார். அதனால் அவரால் இதுக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன் உலக அளவே தலைவர் ஆகிட்டார். இதை பார்ப்பாரா, அமெரிக்கா பார்ப்பாரா, ஈரான் பார்ப்பாரா, இஸ்ரேல் பார்ப்பாரா, வெளிநாட்டுக்கு போவாரா, என்னத்தை பண்ண ஆயில் பற்றாக்குறை, எரிபொருள் இதெல்லாம் கவனிக்கணும். தமிழ்நாட்டை பற்றி கவனிச்சுட்டு இருப்பாரா சிவாஜி. இப்போ அண்ணாமலை நீங்கள் வந்தவொடனே நாளைக்கு கோர் கமிட்டி மீட்டிங் போடுறாங்க. கோர் கமிட்டி மீட்டிங் பெருசாக ஒன்று நடக்க போதில்லை. கோயம்புத்தூர் நடக்க போகிறாங்க. அது சில பேர் சொன்னாங்க அண்ணாமலை கலந்துக்கிறதுனால 19-21 தள்ளி வச்சாங்க. அண்ணாமலை கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சென்னையிலேருந்து கோவைக்கு மாற்றுறாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. கோர் கமிட்டி லிமிட்டில் என்னத்த பேச போகிறீங்க நீங்கள்? ஏன் தோத்தோன்னா சின்ன குழந்தை போய் கேளுங்க, பாஜக ஏன் தோத்துன்னு கரெக்டாக சொல்லும். இது நீங்கள் ஒரு கூட்டம் போட்டு கமிட்டி போட்டு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் சாப்பிட்டு தான் முடிவு பண்ணுங்கிறது இல்லை. எல்லா பாஜக காரணங்களும் ஏன் தோத்தாங்கிறது விட இருக்குது. அதிமுக கூட்டணி சரியாக தலைமை இல்லாதது. எங்கே ஒரு தலைவர் தோற்று போய் நான் பார்த்தே கிடையாது. மத்திய அமைச்சர் தோற்று போய் நான் பார்த்தே கிடையாது. ஆளுநர் தோற்று போய் நான் பார்த்தே கிடையாது. எம்பி தோற்று போய் பார்த்தே கிடையாது. இந்த மாதிரி ஒரு விந்தையான சூழ்நிலையில் அண்ணாமலை என்ன பண்ணார்? பிரச்சாரம் பண்ணார், முடிஞ்ச வரைக்கும் பிரச்சாரம் பண்ணார். பட் விஜய்ன்ற சுனாமியில் ஆட்சின்னு போய் செல்லும். இப்போது அண்ணாமலை சொல்கிறது பேச்சு கேட்டு கட்சியை வளர்த்தெடுத்து மீட்டெடுத்து. ஏன்னா 18% இருந்த என்டிஏ பாஜக 2-3% தான் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க ஒன்று, நீங்கள் 230 கணக்கெடுக்கக்கூடாதுங்க, 27 மட்டும் தான் கணக்கெடுக்கணுங்க, 27 நம்ம ஒன்று ஜெயிச்சது இப்படி. இந்த கணக்கு வழக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. மக்கள் செல்வாக்கு இழந்துட்டீங்க, நம்பரை விட்டுருங்க. இல்லை, இப்போ நீங்களே தெளிவாக சொல்கிறீங்க. சின்ன பிள்ளைகிட்ட கூட கேட்டாலும் தெரியும் பாஜக ஏன் தோத்துச்சுன்னு. நேற்று ப்ரெஸ் மீட்டு போட்டு ஒரு விளக்கம் கொடுத்தாங்களா கமலாலயத்தில்? என்னென்னு? நாங்கள் அதாவது நாங்கள் தோக்கலை, வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்லுவார் என்றைக்குமே, நாங்கள் தோல்வியை அடையவில்லை, வெற்றி வாய்ப்பை இழந்தோம் பாரு சொல்லிட்டாருப்பா கலைஞர்பாங்க. 2-1 தான். கலைஞர் தான் அழகாக பேசுவார். அவர் மாதிரி தமிழ் வராது. எங்கப்பா தோல்வி அடைஞ்சினாங்க? வெற்றி வாய்ப்பு இலையில் இழந்தோம். ஒன்று நீ பேப்பர் நியூஸ் போடுறாங்க, கலைஞர் கூறினார் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். தமிழில் விளையாட்டு வர்றது. அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற கணக்கெல்லாம் போட்டு தோணும். ஏன் இது தேர்தல் முடிஞ்சு 10 நாள் என்ன பண்ணீங்க? கரெக்டாக கேட்டீங்க. 10 நாள் தேர்தல் முடிஞ்சு விவகாரம் கமலால அடிக்குது. அந்த ரோட்டில் யாரும் காணோம். தலைவர் இல்லை, செயலாளர் இல்லை, பொதுச் செயலாளர் இல்லை, பொருளாளர் இல்லை, கமிட்டி இல்லை, எக்ஸிக்யூட்டிவ் எத்தனை காணும். தேர்தலுக்கு முன்னாடி கச்ச பொட்டி வாங்க போகிறதுக்கு வந்தீங்க. இந்த வாட்டி தேர்தலில் தோற்று காரணம் ஒரு 60-70% வேட்பாளர்கள் மத்திய பாஜக கொடுத்த பணத்தை சுருட்டிட்டாங்க. இது சொன்ன ஏன் பிரசாத விலைக்கு விட்டீங்க கட்சியிலேருந்து? ஃபைனோட கேட்குறாங்களே, உள்ள மறுபடியும் சேர்த்துக்கிறதுக்கு ஃபைன் கொண்டு வான்னு கேட்குறாங்களே. ஃபைன் கொண்டு வரணும். ஃபைன் கொடுத்துட்டு வாங்க. ஃபைன் கொடுத்துட்டு என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட், டிராஃபிக் போலீஸ் தான் ஃபைன் கட்டுவோம். ஹெல்மெட்லாம் போனால் ஃபைன் கட்டு, ஆர்சி புக்கு இல்லை ஃபைன் கட்டு. கட்சியாக நடத்துறீங்க நீங்கள். கேட்டால் அவர் அண்ணாமலை ஆதரவாளர், ஒரு காலத்தில் அண்ணாமலை எதிர்ப்பாளர்னு சொன்னீங்க. இப்போ அண்ணாமலை ஆதரவாளர் கட்சியில் இருக்கக்கூடாதா? இப்போ 2 கேள்வி கேட்டேன். என்ன தப்பு பண்ணார் பிரசாத்? டிவிக்கோட போகலான்னு சொன்னார். நீங்கள் தான் பேச்சு சுதந்திரம் உள்ள கட்சியாச்சே. கலைஞர்கள்லாம் எனக்கு எம்பிபிஎஸ்சி கட்சின்னு சொன்னீங்களே. ஸ்டாலின் அவர்களே என் தம்பி ஸ்டாலின், அண்ணன் ஸ்டாலின் சொன்னீங்களே. அண்ணன் தம்பி உறவு பாராட்டினீங்களே. அது மட்டும் திமுகவோட ஜால்ராட்சிங்கன்னா அப்போ சேர்த்துக்கலாம். பிரசாத் ஒரு ஐடியா கொடுத்தார், தாவக்காவோட பண்ண நல்லதுன்னார். முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க. நீங்கள் யார் அவர் நீக்கிறதுக்கு? அவர் கட்சியோட ஓச்சிருக்கார். மீடியா செல்லு உருவாக்கினதே பிரசாத் தான். மீடியா செல்லுன்னு ஒன்று உருவாக்கினது பிரசாத் தான். அதுக்கு முன்னாடி மீடியா செல் ஒன்றும் பெரிய ஆக்டிவாக இல்லை. சரி, நான் என்ன சொல்லுவார், உட்கட்சி குழப்பங்களை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பாஜக க்ஷீணமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா பயங்கர க்ஷீணமாக இருக்குது. அது இப்போ இருக்க தலைவர் யாராலையும் குணப்படுத்த முடியாது. அந்த நோயை குணப்படுத்தணும்னா அண்ணாமலைன்ற டாக்டர் தான் வரணும். இப்போ இறங்கியிருக்காரு. 2 ஆப்ஷன் அவர்கிட்ட கொடுக்கப்படும். ஒன்று மாநில தலைவராக வாங்க, வரேன். நான் சொல்கிற 4 கண்டிஷன். 10 வருஷத்துக்கு என்ன மாற்றக்கூடாது, 5 வருஷத்துக்கு மாற்றக்கூடாது. பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் இப்போ வரப்போகிற உள்ளாட்சி நல்லாட்சி தேர்தலையும் பாஜக தனியாக போட்டி போடும். மோடி என்ற முகம் எங்களுக்கு போதும். எடப்பாடி முகம், அவங்க முகம், சினிமாக்கார முகம், மோடின்ற முகம் போதும். அண்ணாமலை சொன்னாங்க கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். இப்போ சேர்க்க தவறிட்டீங்க. நீங்கள்
மோடின்ற மனிதர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கார் நாட்டுக்குன்னு தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்கள்லாம் உணர்ந்தாச்சு. வெஸ்ட் பெங்காலே உணர்ந்தாச்சு. தமிழ்நாட்டில் உணர்ந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மக்கள் தப்பு இல்லை, உங்கள் தப்பு. நீங்கள் சேர்க்கலை, மக்கள்கிட்ட சேர்க்குறீங்க. இந்த 3 தேர்தலில் தனித்து போட்டி போடும். நான் சொல்கிற வேட்பாளர்கள் தான் பாராளுமன்ற தேர்தலில் நிற்க வைக்கணும். ஜெயிச்சு காட்டுறேன், விஜய்க்கு எதிராக சக்தியை உருவாக்கி காட்டுறேன். அது 1வது. 2வது கண்டிஷன், நீங்கள் யாரும் தலையிடக்கூடாது கட்சிகள். உங்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்கப்படும். டிக்டேட்டர்ஷிப் மாதிரி நடத்துவேன். இஷ்டம் இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லாத போங்க. டெல்லி இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். எல்முருகனை ராஜினாமா பண்ண வச்சு அவரை மந்திரியா, அவர் எம்பியை ராஜ்யசபா கொண்டு போய் மத்திய உள்துறை இணையமைச்சராக உட்கார வைக்கலாம். அது தேவையில்ல தானே அண்ணாமலைக்கு, அது தேவையில்லை தானே. இல்லை தமிழ்நாட்டில் இல்லை, அது ஓகே சார். தமிழ்நாட்டை மீட்டெடுக்கணும், கொண்டு வரணும்னு ஒரு பாஜக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இடத்துல இவரை மத்திய அமைச்சர் அவரே விரும்பலையா? இல்லை, அவர் விரும்பலை. மத்திய பாஜக என்ன நடக்குது, திருப்பி அண்ணாமலை கொண்டு வந்தீங்கன்னா உட்கட்சி போர் அதிகமாகிடும். அண்ணாமலை வர்சஸ் அதர்ஸ் ஆகிடும். அண்ணாமலை ஒரு பக்கம், மற்றவங்களாம் ஒரு பக்கம். இல்லை, அண்ணாமலை வந்துட்டு அந்த மற்ற பக்கம் கூட்டமே சேராது சார். ஆட்டோமேட்டிக் எல்லாம் அந்த பக்கம் தானே போய் கூட்டம் சேராது. அவங்க தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க, நோண்டிகிட்டே இருப்பாங்க, ஊசி வச்சு குத்திட்டே இருப்பாங்க. அப்போ பத்திரிகைகளை கமலாலயத்தினால் அண்ணாமலை மட்டும் தனியாக நடத்த முடியாது, அவர் குழுவாக கூடி பேசணும். அந்த நியூஸை வெளில போய் லீக் பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ளே இருந்து குறைச்சல் கொடுக்கலாம். அது அண்ணாமலை விரும்புவாரா மாட்டார். ஏன்னா அந்த அந்த தலைவலியினால தான் விட்டு போகிறேன்னு குறைச்சல் கொடுக்குற பேர் வழி தான் பாஜக அதிகம். இவனும் வாழ மாட்டான், மற்றவனையும் வாழ விட மாட்டான். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரே குறிகள் பணம் அடிக்கணும். அண்ணாமலை பணம் அடிக்கணும் அவசியம் கிடையாது, வேணான்ட்டார், பதவி விட்டு வந்துட்டார் அவர். ஸோ இந்த எதை எடுத்து பாருன்னு தெரியல. இந்த கோர் கமிட்டி கூட்டம் காஃபி செலவு பணம் வேஸ்ட்டாக போகுது, மற்றபடி வேறு எந்த லாபமும் இல்லை. இனி 25 நாள் கழித்து உட்கார வச்சு ஏன் தவிர்த்தோன்னு கேட்கறத விட கேட்காம இருக்கிறது பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 2 ஆப்ஷன் அழகாக சொன்னீங்க. ஒன்று, அண்ணாமலை கோரிக்கை வைப்பார், இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு செயல்பட விடுங்க. அப்படி இல்லைன்னா இது பாஜக கோரிக்கை வச்சுன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை கோரிக்கை வச்சு அப்புறம் இல்லைட்டா எல்முருகன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அதில் மத்திய அமைச்சர் ஆகிக்கலான்னு. ஆனால் இன்னொரு விஷயமும் அடிபடுது. என்னென்னா, ஒன்று, என் பேச்சை கேட்டு நான் என்கிட்ட சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ப்பேன். அப்படி இல்லைன்னா நான் தனி பார்ட்டி ஆரம்பிக்கிறது. அது ரொம்ப பேசப்படுறதா இருக்குது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? தனி பார்ட்டி ஆரம்பித்து இங்கே நான் பவன் கல்யாண் மாதிரி பேட்டர்னை கொண்டு வரேன், நீங்கள் பாஜகவில் நாளைக்கு கூட்டணி வச்சுனாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மோடி முகத்தை வச்சு நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா என்னதான் நீங்கள் பாஜக தலைவரை அண்ணாமலை போனால் கூட அவரால் தனிப்பட்ட முறையில் சுயமாக வேலை செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா காலில் கம்பு போட்டு இழுப்பாங்க, வாக்கிங் ஸ்டிக்கை போட்டு காலை இழுப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் காலை வாருவதில் இவங்க பெரும்பக்கு ஆடுறாங்க. இவங்களை கட்சி விட்டு எடுக்கும். எவ்வளோ பேர் கட்சி, 10 பேர் எடுப்பீங்க கட்சி விட்டு. ஏன்னா அண்ணாமலையோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் கண்டு பிடிக்காதவங்க. அண்ணாமலை டிக்டேட்டர், சர்வாதிகாரி, போலீஸ்காரன், இதெல்லாம் சொல்லிட்டு திரிகிறாங்க. இந்த தலைவலியே வேண்டாம். நான் கட்டுப்பட்டது மோடிக்கு, அமித்ஷாக்கு மட்டும்தான், வேறு யாரும் நான் கட்டுப்படல. நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், மோடி பாஜகன்னு ஆரம்பிக்கிறேன், ஏதாவது ஒன்று பண்ணுறேன். அதுக்கு மோடி இன்டைரக்டாக ஆதரவு கொடுப்பேன், டேரெக்டாக கொடுக்க முடியாது, இன்டைரக்டாக ப்ளஸிங் கொடுத்துருவார். ஆரம்பித்து கட்சியை வளர்த்து, அப்போ நான் தான் தலைவர். எனக்கு வேணுங்கிறால தான் எடுத்துப்பேன். பாஜக வரவங்களாம் நான் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எடுப்பேன். எல்லோரும் உள்ளே வாங்க வாங்க வாங்கன்னு சேர்க்க மாட்டேன். நல்லவனா கெட்டவனா, லஞ்சம் வாங்கலையா அந்த மாதிரி பார்த்து தான் எடுப்பேன். பொதுமக்களை எடுத்துப்பேன், இளைஞர்களை எடுத்துப்பேன். இளைஞர்கள் பட்டாளம் வர தயாராக காத்துட்டு இருக்கிறார் கூட. ஸோ ஒரு ஃபோர்ஸ்ட் ரெக்கன் வித்தாக வர முடியும். ஆனால் முடியும். பாஜகவிலிருந்து அண்ணாமலை செய்யும் காரியங்களை விட தனியாக ஒரு கட்சி துவக்கி தனிப்பட்ட முறையில் பாஜகவின் கொள்கைகளை கொண்டு போக முடியுமானா அதிகமாக வாய்ப்பு இருக்காது. ஆனால் அதுக்கு மோடி, அமித்ஷா இணைவாங்களா, ஆதரவு தருவாங்களா? ஜனங்க மத்தியில் ப்ராப்ளம் இல்லை. ஜனங்க அண்ணாமலை எங்கே வேணா, ஜனங்க இப்போ சொல்கிறேன் அண்ணாமலை இருக்கணும் தான் பாஜக, பாஜக இருக்கணும் அண்ணாமலை இல்லை, அண்ணாமலை இருக்கணும் பாஜக. ஸோ அப்போ பாஜக வீக்காரத்துக்கு அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தா வச்சுங்க, தமிழ்நாடு பாஜக 0ல் நின்றுடும். 4 பேர் வச்சு உட்காந்துக்கலாம். பழைய மாதிரி டீ சாப்பிட்டு 5 மணிக்கு பேப்பரை படித்து டீ சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளோதான் நடக்கும். ஒன்றும் நடக்காது. ஏன்னா இவர் டேக் ஓவர் பண்ணுவார். கட்சியே இல்லை. அந்த ஆளுமைகளை வெளியிலேருந்து யங்ஸ்டரை கொண்டு வருவார், எல்லாம் பண்ணுவார். இதற்கு மத்திய பாஜகவின் அணுகுமுறை எப்படி இருக்கும்னு தெரியல, நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஓகே, இந்த சூழலில் திரு அண்ணாமலை அவர்களே மீண்டும் தலைவராக வராங்க. ஒருவேளை மத்திய பாஜக முடிவு பண்ணாலும்
அட் அ டைமில் எதிர்க்கிற கோஷ்டி இருக்கா சார்? இல்லை எப்படி நீங்கள் பண்ணலாம் உடனே அடுத்த முட்டு போடுறதுக்கு எல்லாம் இல்லை, அதெல்லாம் அப்படி எதுவும் பேச மாட்டாங்க, எல்லாம் கப்பு சுப்புன்னு அமைதியாகிட்டாங்க. ஏன்னா பிஎல் சந்தோஷ் அவர்கள் உள்ள தலையிடுறதுனால இவங்களால பேச முடியாதுன்னு நினைக்கிறீங்க. தமிழக பாஜகவில் தலையீடுகள் பிஎல் சந்தோஷ் மட்டும் இல்லை, மத்திய அமைச்சர்கள் தலையீடு, மத்திய நிர்வாகிகள் தலையீடு, ஆர்எஸ்எஸ் தலையீடு, ஒரு ஏகப்பட்ட தலையீடு இருக்கு. ஏகப்பட்ட தலையீடுல எந்த தலையீடுலாம் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு? பிஎல் சந்தோஷ் சொல்லவே வேண்டாம், அவர் என்ன நல்லா பண்றாரு, நீங்களா பண்ணுங்க. இல்லை, தலையீடுகள் வந்து அண்ணாமலை இல்லாதனால வருதா, அண்ணாமலை இருக்கும்போது வருமானு நமக்கு தெரியாது. இப்போ வருகிற தலையீடுகள்லாம் தலையீடே கிடையாது, எஸ் ஆர் நோ தான். ஓகே, பண்ணிட்டா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எதிர்த்து பேச அண்ணாமலை எதிர்த்து பேசுவார், எது நியாயம் எது ரைட்டுன்னு சொல்லுவார். மோடி அமித்ஷா கேட்டாங்களா தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது பாஜகன்னு, போனி ஆகுதுன்ட்டார். என்ன எப்படி சொல்கிறீங்க? போனி ஆகாதுங்க, என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். இப்போ போனி ஆச்சுன்னா அதிர்ஷ்டம், போனி ஆகாது, ஒன்று ரெண்டு மேலே வராது. அதே மாதிரி ஒன்று வந்துச்சு. அப்புறம் தான் மத்திய பாஜக முடிச்சுக்கு, அண்ணாமலை நம்ம விட்டுமே, கை விட்டமே, கோட்டை விட்டமே, வராது வந்த மாமணியை விட்டமே அப்படின்னு போது இன்னும் டூ லேட். இனிமேல் என்ன பண்ண முடியும்? தேர்தல் முடியல மாற்ற முடியுமா? என்ன எல்லாமே முடிஞ்சு போச்சு. பேக் டு த ஃபியூச்சர்னு ஒரு படம் வந்தது, ஹாலிவுட் படம். அப்படியே பின்னோக்கி போவாங்க 50 வருஷம், அந்த மாதிரி பின்னோக்கி அப்போ முடியும். பேக் டு த ஃபியூச்சர் மாதிரி ஃபியூச்சரே இல்லை உங்களுக்கு, அப்புறம் எங்கே பேக் டு த ஃபியூச்சர்? அதனால் இது வேலைக்கு ஆகாது. இது அண்ணாமலை நல்லதோ கெட்டதோ பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஒரு தலைவரை உருவெடுத்துட்டார், மக்கள் அவர் பேராதரவு கொடுக்குறாங்க. இதெல்லாம் உண்மை. மக்கள் அவரை வாரி அணைச்சிக்கிறாங்க. இந்த வாட்டி பாஜக தோற்றதுக்கு முதல் காரணம் அண்ணாமலையோட ஆதரவாளர்லாம் ஓட்டு போடல, கட்சிக்காரன் இல்லை, ஆதரவாளர்கள். இதெல்லாம் ஒரு ஃபேக்டராக சேர்ந்து. ஆனால் இப்போ கூட மத்திய பாஜக ஒரு தைரியமாக முடிவெடுத்து சில காரியங்களை பண்ணலைன்னா அது மத்திய பாஜகவே மாநில பாஜகவை சாவடிக்கிறது ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தப்பான வார்த்தை தான். பட் இருந்தாலும் சவலப்புள்ளியாக போச்சு. அதுக்கு சாப்பாடை கொடுத்து நியூட்ரிஷன் கொடுத்து பலமாக்குவீங்களா, பட்டி போட்டு அதை விடுவீங்களா அப்படின்ற முடிவு அங்கே தான் எடுக்கும். திரு மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அவர் முகத்துக்கு தான் ஒரு ஓட்டுன்னு இருக்குது. அதாவது பாஜக ஒரு நேஷனலிசம் மைண்ட் செட்டுங்கிறத தாண்டி அதுக்கெல்லாம் இருக்குது. பட் இவர் ஒரு நல்ல மனிதர், இவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, போல்டாக அரசியல் பண்ணுறாரு, நேஷனல் அரசியலில் நல்ல ஒரு தலைமை ஆளுமைமிக்க ஒரு தலைவர் சொல்லி நம்பி பல பேர் ஓட்டு போடுறாங்க. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் அண்ணாமலையை தானே நம்புகிறாங்க, அந்த முகத்தையும் நம்புகிறாங்களா? பிஜேபிங்கிறத தாண்டி இவர் இருந்தால் பிஜேபி நல்லா கொண்டு போவார், ப்ளஸ் அண்ணாமலைக்காண்டி ஒரு ஓட்டுங்கிறது உள்ளது. இந்த கரிஷ்மாவை மத்திய பாஜக ஏன் வந்து எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும், மாநிலத்துக்குள்ள நிர்வாகமும் இருந்துட்டு போட்டு இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் அங்கே இருக்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, 10 வருஷம்னாலும் கொடுக்கலாம். இந்த பைலாவில் வந்து 5 வருஷம் தான் மாநில தலைவர், இதை நாங்கள் மாற்றுவோம், இப்படி மாற்றி 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 இது வந்து. ஏன்னா கர்நாடகாவில் எடியூரப்பா பார்த்துருப்போம், முதலமைச்சராகவே இருந்தார், செயல்படவே ஃபுல்லாக விட்டுட்டாங்க. அந்த மாதிரி தானே இவர் ஒரு லீடராக தானே அண்ணாமலை இருக்கிறார். தமிழ்நாட்டில் அறியப்பட்டக்கூடிய ஒரு முகம், பாஜகவின் ஒரு தூணாக பார்க்குறாங்களே. சரி, அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அனைவருமே கட்சிக்காரங்க இல்லை, கிடையாது. அதான் பாஜக தலைமைக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? தலைக்கு இப்போது மயிலாப்பூரில் பாஜக நண்பர்கள்லாம் என்கிட்ட இருக்காங்க, நிறைய பேசுவாங்க. நான் மயிலாப்பூர்னால என்னவா போட போகிறீங்க கேட்டேன். சார் விசில்னா, அட பாவீங்க என்னடான்னு. சார் அண்ணாமலை இல்லைன்னா வேலைக்கு ஆகாது சார், நம்மங்களாம் போட மாட்டோம், விசில் தான் போடுவோம். அடுத்த சாய்ஸ் விசில். திமுக போட மாட்டாங்க, ஏன்னா அவங்க மனசாட்சியை குத்தும். அடுத்தது வந்து வேறு நாம் தமிழர், நல்ல இளைஞர், பட் கொள்கை முரண்பாடு அதெல்லாம் இருக்குது. விசில் காமன் கட்சி அந்த போடு. ஸோ மயிலாப்பூரில் பாதி பாஜக பாதி அண்ணாமலை ஆதரவாளர்கள் விசில் குத்துறாங்க. ஏன்னா கண்ணால் பார்த்தேன். அதனால மட்டும் வெங்கட்ராமன் ஜெயிக்கல, வெங்கட்ராமன் ஜெயிச்சிருப்பார். பட் இவங்களோட வாக்குகளும் கூட சேர்ந்தது. ஏன்னா அஃபிஷியல் பிஜேபி கேண்டிடேட்டை ஆதரிக்காத பாஜகவினர் மயிலாப்பூரில் நான் கண்ணால் பார்த்தேன். என்ன இவங்க கட்சி கேண்டிடேட் நிற்கிறேன், ஸோ வாட் நிற்கட்டும், எங்கே அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணார்னா அவர் கேட்டால் ஓட்டு போட்டுருமா, அந்த மாதிரி ஆர்குமெண்ட் எடுத்தாங்க. ஸோ இது என்ன ஆச்சுன்னா, அண்ணாமலை என்பது ஒரு ஐகான். அண்ணாமலையால் பாஜகவுக்கு லாபமே தவிர பாஜகவில் அண்ணாமலைக்கு லாபம் இல்லை. அதான் ரியாலிட்டி அந்த ஃபேக்ட் தான். அதையே அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சிக்க மறுக்கிறார்களா, புரிஞ்சு கொள்ளலையா, இல்லை தமிழ்நாட்டுக்குன்னா அவங்களுக்கு கேவலமா, தமிழ்நாட்டை மதிக்கிறது. இப்போ ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி 10-20 வருஷமாகவே தமிழ்நாட்டை மதிக்கிறது இல்லை. எவன் வேணாமல் தான் போட்டேன், எவனை இப்போ மட்டும்தான் ராகுல் ஏதோ கொஞ்சம் விஜயோட பேசி இது பண்ணிட்டு வர்றாரு, கொஞ்சம் 5 முறை வந்துட்டாங்க. அது 18லேருந்து 5 ஆச்சு. சென்னை தமிழ்நாட்டை கண்டால் தேசிய கட்சிகளுக்கு ஓர்ப்பாக இருக்குது.
கசக்குது. ஒரு காலத்தில் தமிழ்நாடு தான் இந்தியாவை ரூல் பண்ணிது. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், ராஜகோபாலாச்சாரி ஆச்சாரியார் என்று புகழ் பெற்றவர். எவ்வளோ பெரிய ஆளுமைகள்லாம் இருந்தாங்க தமிழ்நாட்டில் இருந்து. சத்தியமூர்த்தி பவன் யாரு? தீரர் சத்தியமூர்த்தி, காமராஜரோட குரு. காமராஜர் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி பிரசிடண்டாக வந்தார். 2 பிரதமர்களை உருவாக்கியவர் காமராஜர். எவ்வளோ பேருக்கு தெரியும்? லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி உருவாக்கியவர். அப்படிப்பட்ட ஆளுமையெல்லாம் போய் இப்போ நம்ம டம்மி பீஸ் ஆகிறோம். தமிழ்நாட்டு கண்டியா டெல்லி மதிக்கிறது இல்லை. அது ஒரு குற்றச்சாட்டு. நம்ம என்ன பார்த்தோம், திரு அண்ணாமலை அவர்கள் சொத்து சேர்த்துட்டாரு. ஆனால் அது இப்போ வரைக்கும் அவங்களால நிரூபிக்க முடியல. அப்படி குற்றம் சொல்லுதவங்க அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாலுமே நாசுக்கா அந்த கிளப்பி விடுறத ரூமர்ஸ் வச்சாது இந்த பாருங்க டாக்குமெண்ட் இப்படின்னு அதான் பண்ணியிருக்கலாம். இப்போ இல்லை, அவங்க பிரதான குற்றச்சாட்டு இதுதான். அவரு என்னப்பா அவருக்கு ஆடியோ வீடியோன்னு ஒரு குற்றச்சாட்டு, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாரு, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாரு. அதுக்கு பயந்து தான் உள்ள வரல. இப்போ இது கொடுக்கல. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவோட பி டீமா செயல்பட்டது தான் பாஜக. இப்போ இருக்கிற தலைவர்கள்லாம், இப்போ இருக்கிற தலைவர்கள், பழைய தலைவர்கள்லாம் சாயங்காலம்னா கலைஞரை பார்க்காம வரமாட்டாங்க. ஏன்னா சில கோர்ட் கேஸ்லாம் மாட்டிக்கினாங்க. அதை கலைஞரை எடுத்து விட்டார். கலைஞர் ரொம்ப கிளவர். அதில் வா 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 என்ன உண்மையில வழக்கா, போலீஸ் கேஸா, நான் டிஜிபி கமிஷனர் எடுத்து விட்டுருப்பா, எதிர்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, அரசியலில் இருக்காங்க. நன்றி கடன் பட்டவர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பாஜக வந்து திமுக எதிர்க்கும், மெல்ல தட்டும், வருடி கொடுக்குற மாதிரி தட்டும், பரவாசல் வழியே உறவு வச்சுப்பாங்க. அப்போ எங்க வளர்ந்தது கட்சி? இவர் ஸ்டேட் பாரோட எதுக்குனால அது பிடிக்கும். ஆனால் 2 பேர் தான் அதுக்கு வித்தியாசமானவர்கள். சுகுமாரன் நம்பியார், எம்என் நம்பியார் பையன், ரங்கராஜன் குமாரமங்கலம், ரங்கா என்று அன்புடன் அழைக்கப்படும் என் நண்பர், 2 பேர் தான் அப்படி சுவாட்டி அரசியல் பண்ணாங்க. அப்படி பண்ணாங்க. அவங்க 2 பேருமே காலமாயிட்டாங்க. திருப்பி திமுக காலில் போய் விழுந்துருச்சு. அண்ணாமலை வரத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் திமுகவோட பிடியிலிருந்து பாஜக இழுத்துட்டு வரது கஷ்டப்பட்டாங்க. அப்படிப்பட்ட அண்ணாமலையை உதாசனம் பண்ணிங்கன்னா அண்ணாமலைக்கு நஷ்டம் இல்லை சார், உங்களுக்கு தான் நஷ்டம். நிச்சயமா சார், நீங்கள் சொன்ன மாதிரி அதை தலைமை புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் தனி கட்சி ஆரம்பித்தாலும் இடைஞ்சல் பண்ணாமல் இருந்தால் சரிதான். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை நன்றி.